நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க கோவில்பட்டியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சிவதானு அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷிய திகில் சம்பவங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ரேரா தான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இது சுத்தமா உங்களுக்கு புரியாது. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வாங்க தெளிவா சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய சிவதானு 1998 காலகட்டத்தில் தான் அவருக்கு இந்த சம்பவம் நடக்குது. அப்படி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணாருங்க. அவர் ஒரு கல்யாணம் மட்டும்தான் பண்ணாரு. அதனால அவருக்கு நடந்த பெரிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இவருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல இவருடைய சொந்த மாமனாருடைய மகளை தாங்க கல்யாணம் பண்றாங்க. மாமனாருடைய மகளுடைய பெயர் இளவேம்பாள் அப்படிங்கிறது தாங்க அவங்களுடைய பெயர். அந்த பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்றாரு. கிட்டத்தட்ட அவங்க மாமாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு 15 வருஷ கேப் இருக்குன்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, அவங்க அந்த பக்கம் போயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கும். அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. கூடுதல் போக்குவரத்து இல்லாம இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சிவதானு கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சிவதானுவுக்கு 2 அக்கா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கோவில்பட்டி ஊருக்குள்ள தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாவும் பக்கத்துல இருக்கிறாங்க. இவருக்குன்னு ஒரு தனி வீடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்குங்க. அந்த காலத்துல உள்ள ஓட்டு வீடு தான், ஆனா தனி வீடுங்க. சரி, மகன் வீடெல்லாம் போட்டுட்டு அவனுக்கு பொண்ணை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா பொண்ணு தேடுறாங்க. ஆனா அவருக்கு பொண்ணே கிடைக்கல. சரி, இப்படி ஒரு மாமனார் இருக்கிறாரு திருநெல்வேலியில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பா தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க மாமனார் வீட்டுக்கும் போறாருங்க. அப்படி மாமனார் வீட்டுல போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு மகனுக்கு பொண்ணே கிடைக்கல, உங்களுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாமனாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய மகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு கல்யாண நாளும் ரெடி ஆகுதுங்க. அதே மாதிரி கல்யாணமும் முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிவதானுவுக்கு குழந்தைகளே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா 6 மாசம் தான் ஆயிருக்குது. சரி, போற போக்குல எல்லாம் இருந்துகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்லயும் பெருசா எதுவும் சொல்லலைங்க. ஆனா இந்த 6 மாத காலத்திலயும் நம்மளுடைய சிவதானு கொஞ்சம் சரக்கு அடிக்கக்கூடியவர் தான். அதாவது பெரிய அளவு இல்லை. அவர் வேலைக்கு போயிட்டு அந்த உடம்பு வலி தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் சரக்கு சாப்பிடுவாருங்க. அப்படி சரக்கு சாப்பிட்றதுனால நள்ளிரவு நேரத்துல இவர் நல்லாவே தூங்குறது வழக்கம். வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்ச பிறகு என்ன செய்வார் அப்படின்னாக்கி, ஊருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போய் டீயும் குடிக்கிறது வழக்கம். இப்படி அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவருடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அவங்க மனைவியும் ரொம்ப அன்போட கவனிக்கவும் செய்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் நைட்டுங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2-2:30 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு அன்னைக்கு இவருக்கு சரக்கு அடிக்க முடியல. ஏதோ காந்தி ஜெயந்தி அப்படி இப்படின்னு சொல்லி பிளாக்ல கூட இவருக்கு சரக்கு கிடைக்கலையா. அன்னைக்கு சரக்கு அடிக்காம தாங்க அந்த வீட்டுல தூங்கவும் செய்யறாரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு 2 மணி இருக்குங்க. அதாவது நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இவருக்கு டக்குன்னு முழிப்பு வருதுங்க. முழிச்சு பார்க்கும்போது தன்னுடைய பெட்ரூம், அதாவது இவங்க வீடு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு தான். ஃப்ரண்ட்ல ஒரு ஹாலுங்க, சைட்ல ஒரு பெட்ரூம் இருக்குது. அதுக்கு பிறகு பின்னால கிச்சன் இருக்குது. பாத்ரூமுக்கு வெளியே தான் போகணும். அதாவது பேக் சைட்ல தான் பாத்ரூம். அப்போ கிச்சன் பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குது. இவர் முழிச்சு பாக்குறாரு, தன்னுடைய மனைவியை காணல. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூம்ல இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாலுக்கு வர்றாரு. ஹால்ல பார்க்கும்போதும் அங்கேயும் யாரும் இல்லை. அப்ப இவர் யோசிக்கிறாரு, என்ன அப்படின்னா எங்க போயிருப்பாய்வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிச்சன்ல ஒரு சின்ன சத்தம் கேட்டுட்டு இருக்குங்க. யாரோ குசு குசுன்னு பேசுறது மாதிரி. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு தாங்க, சரி நம்ம ஒருவேளை உள்ள எங்கேயும் போயிருப்பாளா இல்ல பாத்ரூமுக்கு வெளியே போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா வேக வேகமா அந்த கிச்சனுக்குள்ள வர்றாருங்க. கிச்சனுக்குள்ள கிச்சன் லைட்டை போடுற
சொல்றாரு. அப்படி கிச்சன் லைட்டை போடும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாரு. அவர் லைஃப்ல வந்து இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்குறாருங்க. அவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கட்டின சாரியெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிச்சன் செவரில் வந்து அப்படி 2 கையையும் உள்ள போட்டிருக்காங்க. அப்படியே கிச்சன் செவரில் கையை உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த செவரில் 2 கையை போட்டு யாரையாவது கட்டி பிடிச்சிட்டு நின்னாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாடுலேஷன்ல நிற்கிறாங்க. ஆனால் அவங்க செவரோட ஒட்டி இருக்கிறாங்க. அவங்க 2 கையும் ஒரு மனிதருடைய தோல்ல கை போட்டுட்டு நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த 2 கையும் செவருக்கு உள்ள இருக்குங்க. அதாவது சிவருக்கு உள்ள போய் இருக்குது. இவர் அரண்டுறாரு பார்த்துக்கிட்டு. இந்த இடத்துல சிவதானுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எப்பவுமே செல்லமா நீலா நீலான்னு தான் கூப்பிடுவாரு. நீலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. அப்படி கத்துன உடனே அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. இவருக்கு அரண்டுறது அந்த இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலாங்கிற அந்த பெண், அதாவது அவருடைய மனைவியோட முகம் வந்து ரொம்ப அழகா இருக்குமா, கருப்பா தான் இருப்பாங்களா, ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்களா, முக லட்சணமா நல்லா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுடைய முகம் மட்டும் வெள்ளை கலர்ல இருக்குங்க. வெளுவெளுன்னு வெளுத்து போய் தொலி தனியாக உறிஞ்சி இருக்கிறது மாதிரியான அந்த முக சேப்பை பார்க்குறாரு. 2 கண்களும் வெளியே வந்து இருக்குது. அரண்டுறாரு. அரண்டுகிட்டு இவர் வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா, ஹாலுக்கு ஓடி வந்துடுறாரு. ஹாலுக்கு ஓடி வரும்போது இவர் ஆல்ரெடி ரூம்ல லைட்டு போட்டு தான் வந்திருந்தாரு. இப்போ அவர் ஓடி வரும்போது ரூமுக்குள்ளாடி லைட் இல்லைங்க. திடீர்னு அவர் அந்த ஹாலுக்குள்ள வரும்போது ரூமுக்குள்ள லைட்டை போட்டுக்கிட்டு அவங்க மனைவி வெளியே வர்றாங்க. என்னங்க ஆச்சு, எங்க ஓடுறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ எங்கம்மா இங்க இருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே தானே படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு சொன்னா, இல்லைங்க நான் ரூம்ல தான் படுத்திருந்தேன், நீங்க எந்திரிச்சு போறது வரைக்கும் நான் பார்த்தேன், நீங்க வேற ஏதோ வெளியே போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ஒன்றும் சொல்லலை, நீங்க வரட்டும்னு சொல்லி முழிச்சே தான் படுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெண் சொல்லும்போது இவர் கேட்கிறாரு, நான் தான் லைட்டு போட்டனே, உள்ள பார்த்தேன், உள்ள யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன், கிச்சன்ல சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஹால்லையும் பார்த்துக்கிட்டு தான் நான் கிச்சனுக்கே போய் லைட்டை போட்டேன், கிச்சன்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மனைவி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் நினைப்பானா, இதெல்லாம் உங்களுடைய கற்பனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க பார்த்து சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு கொஞ்சம் ஷேம் ஆயிருது, நம்ம ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சன்ல போய் பார்க்குறாரு. அங்கே எந்த இதுவும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. இவர் மறுபடியும் வந்த உடனே அந்த பெண் தாங்க போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து இவருக்கு குடிக்க கொடுக்குறாங்க. நீங்க வந்து படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி சரக்கு அடிச்சுட்டு படுக்கிறது இல்லையா, இன்னைக்கு சரக்கு அடிக்காம நீங்க படுத்ததுனால தான் இந்த பிரச்சனை, ஒன்றும் இல்லை, வந்து படுங்கன்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ள வந்து அவங்க மனைவி வந்து படுக்கவும் வைக்கிறாங்க. அதே மாதிரி இவர் போய் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படி முடிஞ்சிருது. மறுநாள் காலையில இதை வெளியே சொல்ல முடியாது, கொஞ்சம் கேவலமா இருக்குது இவருக்கு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய மனைவிகிட்டே சொல்லிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, தயவு செய்து நான் நேற்றுக்கு இந்த மாதிரி பார்த்தேன் வச்சேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து வெளியாற்றின்னு சொல்லிடாது. அதுவும் குறிப்பா என்னுடைய அக்கா மாதிரிலாம் பக்கத்துல இருக்கிறாங்க, அதாவது பக்கத்துல தான் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடாத, என்ன ரொம்ப கேலி பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த விஷயத்த மறைக்கக்கூடிய வழியை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து வேலைக்கு கிளம்பிடுறாருங்க. கிட்டத்தட்ட 2 நாள் அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. 3ஆவது நாள் ஒரு சம்பவம் நடக்குது. போல இவர் சரக்கு சாப்பிட்டுட்டு தான் அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த சமயத்துல இவருக்கு முழிப்பு வந்துருதுங்க. நல்ல போதையில இருந்தாருன்னா இவர் காலையில 4 மணிக்கு தான் முழிப்பாரு, மற்ற மாதிரி நேரங்களில் முழிக்கிறது கிடையாது. ஆனா இப்போ அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 1:30க்கு முழிப்பு வருது. இவருடைய போதையெல்லாம் தெளிஞ்சு அவர் தெளிவா இருக்கிறாரு. டக்குன்னு ரூம்ல எழும்பி லைட்டை போடுறாரு. லைட்டை போடும்போது தன்னுடைய மனைவி ரூம்ல இல்லை. இவருக்கு மறுபடியும் சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு இதே தான் நடந்துச்சு, அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அது கற்பனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மனைவி நம்மள்கிட்ட சொன்னா இன்னைக்கும் அதே நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேகமா ஹாலை பார்க்கவே இல்லைங்க. லைட்டா எழும்பி எங்க போறாரு அப்படின்னா கிச்சனுக்கு போறாரு. அப்படி கிச்சன்ல போய் லைட்டை போடுறாருங்க. அப்படி லைட்டை போடும்போது இன்னொரு பேரதிர்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா, அன்னைக்காவது சாரியோட இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லை. அவங்க அங்க இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்லாப்ல அப்படியே மல்லாக்க படுத்து கிடக்குறாங்க. அவங்க படுத்து கிடக்கக்கூடிய பொசிஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பார்த்துக்கிட்டு நீலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கத்துறாரு. அப்படி கத்துன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய முகத்தை பாக்குறாரு. அது அந்த டைம்லயே அந்த வெள்ளை கலர்ல இருக்குது. அதாவது இந்த பெண் கருப்பு, ஆனா அந்த பெண்ணுடைய முகம் வந்து சுத்தமா வெள்ளையா இருக்குது. அதுவும் தொலியெல்லாம் உறிஞ்சு போயிருக்குது. என்னடி இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தும்போது திடீர்னு அந்த உருவம் அங்கிருந்து காணாம போயிருதுங்க. அதாவது தன்னுடைய மனைவியுடைய உடல் வந்து அந்த இடத்துல இல்ல, கண் முன்னாடியே காணாம போயிருக்குது. இவர் அரண்டுறாரு. அரண்டுகிட்டு மறுபடியும் ஓடி ஹாலுக்கு வர்றாரு. ஹால்ல வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஹால்ல இருக்கக்கூடிய ஒரு சைட்ல வந்து இவங்க ஒதுங்கி படுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ங்க, அதனால ரூம்ல படுக்க மாட்டாங்க அந்த பீரியட்ஸ் டைம்ல. அதனால இவங்க வந்து அந்த ஹால்ல ஒரு சைட்ல ஒதுங்கி படுத்திருக்கிறாங்க. என்னங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்தா கத்துறாங்க. உடனே இவரும் ஓடி கிட்ட போறாரு. டேய் நீ இப்ப நாடி உள்ள இருந்த அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கறாரு. என்னங்க இது உங்களுக்கு ஒரு குழப்பா போச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நானே உடம்பு சரியில்லாம இருக்கிறேன்,
நீங்க போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவரும் போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் அதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவருக்கு தூக்கமே வர்றீங்க. அந்த இடத்துல மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, இது என்னது 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 என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு வெளியே சொல்லதுக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன அப்படின்னா ஒரு வளர்ந்த ஆம்பளை இல்லையா, வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அக்கா கிட்டயோ அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொன்னா அவங்க நம்மளதான் கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இவரோட மனசுக்குள்ள இருக்குது. அதனால இவர் வெளியே சொல்லலைங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 நாட்கள் போகுதுங்க. அன்னைக்கு தாங்க இவருக்கு ஒரு அகோரமான ஒரு சம்பவம் நடக்குது. அது அவரால் பார்க்க கூட முடியல அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவங்க. என்ன அப்படின்னா இவங்க மனைவி வந்து ஆல்ரெடி பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் தங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி பக்கம் அவங்க வந்துடுறாங்க. இவர் மட்டும் தாங்க அன்னைக்கு அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த வீட்டுடைய கிச்சன்ல யாரோ எதையோ வச்சு கத்தி வச்சு அறுப்பாங்க இல்லையா, கிரிச்சு கிரிச்சுக்கிட்டு சத்தம் கேட்குதுங்க. அதாவது இந்த வாள் மாதிரியான கத்தியை வச்சு வெட்டிட்டு இருக்காங்க, எதையோ வெட்டுறாங்க. அந்த பல்லு பல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாளை வச்சு மரத்தை அறுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. கிரிச்சி கிரிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு அந்த நபர், அதாவது நம்மளுடைய சிவதானு என்ன பண்றாருன்னா அப்படியே வேகமா நடந்து அந்த கிச்சனுக்கிட்ட வர்றாரு. இந்த தடவை என்ன பண்றாரு அப்படின்னாக்கி எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இவங்க வீட்டில் 0 வால்ட் பல்பு கூட கிடையாதுங்க. இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா கிச்சன்ல வந்து லைட் ஆன் பண்றாங்க. அப்படி ஆன் பண்ணும்போது ஒரு பேரதிர்ச்சி, தன்னுடைய மனைவி அங்க நிக்கிறாங்க. அவங்களுடைய முகம் இந்த மாதிரி அழுகி போன நிலைமையில இருக்குது, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அந்த பெண்ணுடைய கையில வந்து ஒரு வாள் மாதிரியான ஒரு கத்தி இருக்குதுங்க. ஒரு ஆண் நபரை படுக்க வச்சு அப்படியே நெஞ்செல்லாம் அறுத்து கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அரண்டு கத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாருங்க. அலறிட்டே வெளியே வந்துடுறாரு. ஐயோ அப்போ இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி வீட்டை விட்டே வெளியே ஓடி வந்துடுறாரு. பக்கத்துலேயே வந்து அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அங்கே போய் கதவை தட்டுறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னுடைய மனைவி வேற இல்லை, அவ அங்கே போயிருக்கிறா அவங்க அப்பா வீட்டுக்கு. ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உடனே அவங்க அப்பா அம்மாயில இருந்து எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. பக்கத்துல தான் அவங்க அக்கா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வரைக்கும் தகவல் போயிருது. அவங்க வரைக்கும் வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குமா வீட்டுக்குள்ள, நான் பார்த்து அலறிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாருங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. சரிப்பா நீ இன்னைக்கு ஏன் வீட்டுல வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு நம்மளுடைய சிவதானுவை அவங்க அப்பா வீட்டுல வந்து தூங்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்க அப்பா வீட்டுல இருந்த இந்த விஷயங்கள் மொத்தத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள், அதுக்கு பிறகு நடந்தது இந்த விஷயம், இது எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே எங்க அப்பா சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, நமக்கு தான் ஊர்ல ஐயனார் இருக்காரு, ஐயனார் கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய குலதெய்வம் கருப்பண்ணசாமி தாங்க. சாமி வந்து இவங்க பயங்கரமா வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்கள் தான். அதனால நம்ம கருப்பண்ணசாமியை வச்சாலும் பார்த்துக்கலாம்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு நைட் அங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு இவருக்கு எந்த பிரச்சனையும் வரலைங்க. ஆனா இந்த பிரச்சனையா நம்ம வீட்டுக்குள்ள இருக்குது, இது என்னது அப்படிங்கிற விஷயமே இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சரின்னு சொல்லிக்கிட்டு ஐயனார் கோயிலுக்கும் போறாங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் ஐயனார் தான். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது, அது என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்று பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சில பிரசங்கங்கள்லாம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஐயனாரை வந்து மனசுல தியானிச்சு அந்த நபர் வந்து சில ஞான திருஷ்டி மூலம்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியலைங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையடா தம்பி, உன் வீடு கிளியரா தான் இருக்குது, இது ஏதோ உன்னுடைய மனப்பிரம தான் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த பூசாரியும் சொல்லி விட்டுறாருங்க. இதுவும் அப்படி முடியுது. சரி இது ஒரு தோல்வின்னு தான் சொல்லணுங்க. என்ன அப்படின்னா அந்த சாமியால அதை கண்டுபிடிக்க முடியலையா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. சரி நம்ம மனப்பிரமையா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் விட்டுறாரு. இருந்தாலும் தன்னுடைய மனைவியை கூப்பிடுறதுக்காக திருநெல்வேலிக்கு இவரும் கிளம்பி வர்றாருங்க. அன்னைக்கு சாயந்தரமே அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. பக்கத்துல தாங்க இருக்குது திருநெல்வேலி. அதுல இவரும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது திடீர்னு ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னாக்கி பக்கத்துல வந்து இவங்களுடைய கருப்பண்ணசாமி கோயில் ஒண்ணு இருக்குங்க. அதாவது இவங்க வீட்டோட சேர்ந்தா இருக்குது. அந்த கோயில்ல இருந்து கொஞ்சம் திருநூறும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் கையில எடுத்துக்கிறாரு. இவருடைய மனசுக்குள்ள அந்த பயம் வந்து அப்படி ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் அதை பண்றாருங்க. பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நேர திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அவங்க மாமியார் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய கணவனை பார்த்து மனைவி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என்னங்க என்னாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது அந்த காலகட்டத்தில் ஃபோன் லைன் எதுவும் இல்லாததுனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து நேர்ல தான் பகிர்ந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த இடத்துல தன்னுடைய மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து அப்படியே சொல்றாருங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய மாமனாரும் மாமியாரும். அவங்க எதுவுமே சொல்லல, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் இதை சமாளிக்கிறாங்க.
ஆனா இவருக்கு எதுவுமே புரியல. என்ன அப்படின்னு இவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க மாமனார் மாமியாரும் முந்திக்கிட்டு விடுப்பா விடுப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. என்னடா இது நம்ம சொல்லவே இல்லை, சொல்ல தொடங்கின உடனே இவங்க இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு மனசுக்குள்ள தோணுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு விட்டுறாரு. தன்னுடைய மனைவி கூட அன்னைக்கு அங்கதான் நைட்டு தங்குறாரு. தங்கிக்கிட்டு மறுநாள் காலையில கிட்டத்தட்ட மணி ஒரு 10 இருக்குங்க. சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட வந்திருக்கிறாரு இல்லையா, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாருங்க. இவர் குளிக்கிறதுக்காக அவங்க வீட்டுடைய பேக் சைட்ல ஒரு தொட்டி கட்டப்பட்டிருக்குது. அந்த தொட்டி பக்கத்துல குளிச்சுட்டு நிற்கும் போது அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஒரு கதறல் சத்தங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னா இவரும் அந்த குளிச்ச துணியோட உள்ள ஓடி வர்றாரு. உள்ள வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவி வாய் வழியா ரத்தம் வந்து முதுகுல யாரோ அடிச்சிருக்கிறாங்க. அது பயங்கரமா அந்த ஒரு உள்ளங்கை வந்து அப்படியே 5 விரலோட அப்படியே பதிஞ்சு போயிருக்குங்க. அந்த பெண்ணுடைய முதுகுல அப்படியே கீழே விழுந்து கமந்த மேனிக்கு நடு வீட்டுக்குள்ளாடி இறந்து கிடக்குறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. அங்க இருந்து தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாலே அவங்க இறந்துட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அதை செக் பண்ணும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதுவும் இல்லாம ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த பாடியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவருக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாருங்க. இவருடைய மனசு ஃபுல்லாவே அந்த பெண்ணுடைய எண்ணம் மட்டும்தான் இருந்திருக்குது. அதனால பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட இவர் அந்த இறப்பு நடந்து அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாங்க. ஆனா பண்ணி முடிச்சாலும் இவருடைய மனசுல இருந்து அந்த பெண்ணை வந்து எடுத்து வெளியே போடவே முடியல. சுடுகாட்டுல இந்த சம்பவம் நடந்து முடியுதுங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு 16 நாள் அங்கேயே தான் இருந்தாகணும். அந்த பெண்ணுடைய காரியத்தை முடிச்ச பிறகு நீ போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க லைஃப்பை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு சின்ன வயசு, இனி ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பெண் ஏன் இப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பெரிய ஒரு இது பண்ணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குது, அதை பத்தின விஷயங்களை வெளியே சொல்லல அப்படிங்கறதாங்க உண்மை. ஆனா நம்மளுடைய சிவதானுவுக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்து முடிஞ்சிருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்மளதான் துரத்திக்கிட்டு ஏதாவது பின்னால வந்துருச்சு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா நடக்குது அப்படிங்கறத வந்து அவரால் சிந்திக்கவே முடியல அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு சிவதானு. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழிஞ்சிருதுங்க. அதாவது அடியந்தரத்துக்கு ஒரு 16வது நாள் சொல்லுவாங்க. இனி ஒரு 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஊர் பசங்க, அதாவது இவருக்கு கொஞ்சம் நெருங்கின பசங்க எல்லாம் அங்க அந்த ஊருக்குள்ளாடி இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் தாங்க இவரை வந்து சந்திக்கிறாரு. சிவதானுவை வந்து சந்திக்கக்கூடிய அந்த நண்பருடைய பெயர் வந்து பொன்னப்பன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவரு தான் வந்து பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு விஷயத்த கேட்கிறாரு. என்னடா ஆச்சு, என்ன நடந்தது அப்படி அப்படின்னு சொல்லும்போது இவர் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்மளுடைய சிவதானு. என்ன அப்படின்னா அவருக்கு அங்க நடந்த சம்பவம், இங்க வந்த பிறகு இது நடந்தது, இதை எல்லாம் சொல்லும் போது பொன்னப்பன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருக்கு எதுவுமே புரியல. என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சம்பவமே இதுக்கு முன்னால இங்க நடந்திருக்குது, அதுதான் இதை மாதிரி பண்ணி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருங்க. என்னடா நடந்துச்சு சொல்லுடானா அவருக்கு முழுசா இந்த விஷயம் தெரியாதுங்க. கிட்டத்தட்ட நீல வேம்பாளுக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள இன்னொரு பொண்ணு இருந்திருக்கிறாங்க, மலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இவங்க 2 பேரும் தாங்க ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டுங்க. கிட்டத்தட்ட 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க இவங்க 2 பேருமே படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த முள்ளு வெட்ட போறது, செங்கல் செங்கல் இருக்க போறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க 2 பேருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க ஒரு பகல் நேரத்துல இவங்க அவங்க உள்ள ஒரு காட்டு பகுதி கொஞ்சம் ஓடை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று தண்ணீர் போகக்கூடிய ஒரு ஓடை மாதிரி இருக்கும். அந்த பக்கத்துல வந்து கருவேல காடுகள்லாம் நிறைய இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல அங்க இருந்து விறகு வெட்டி செமந்து இவங்க வீட்டுக்கு கொண்டு வர்றது வழக்கம். ஆனா மத்தியானத்துக்கு முன்னால இந்த பிள்ளைகள் வந்துருவாங்க. காலையில போனாங்க அப்படின்னா அந்த மாதிரி தாங்க அங்கேயும் நடக்குது. இந்த மலர் மற்றும் நம்மளுடைய நீல வேம்பாள் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தாங்க அந்த இடத்துக்கு இந்த முள்ளு வெட்டதுக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்கி மத்தியானம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, 2 குழந்தைகளும் வீட்டுக்கு வரல. அவங்களுக்கு 13 வயசு தான், 2 பேருக்கும் ஒரே வயசு தான். 2 பேருமே வீட்டுக்கு வரல. இவங்க கொஞ்சம் அரண்டுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பசங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டு பகுதியில ஃபுல்லாவே சல்லடை போட்டு தேடிடுறாங்க. 2 பேருமே கிடைக்கிறீங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இவங்க தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கும் கிடைக்கல. அடுத்த நைட் ஆகுது, அன்னைக்கும் கிடைக்கலைங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல அந்த முள்ளு வெட்டதுக்கு வேற ஊர்ல இருக்கக்கூடியவங்க அந்த முள்ளு காட்டுக்குள்ள வருவாங்க. அந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 பெண்கள் வந்து முள்ளு வெட்டுறதுக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க தாங்க அந்த ஓடக்கரையில நம்மளுடைய நீல வெம்பாள் படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்க உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்ல, ஆனா வேற எந்த பெண்ணும் அங்க இல்லைங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து அந்த பெண்கள் தான் காப்பாத்துறாங்க. இந்த பெண் எங்க உள்ள பெண் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்படி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து அங்க இருக்கக்கூடிய 2-3 ஊர்களுக்கு பெண்களை தான் அனுப்பி விட்டு சொல்லவும் செய்யறாங்க.
சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சொன்ன உடனே நம்மளுடைய நீலவேம்பாளுடைய அம்மாவும் அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது தன்னுடைய மகள் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா மலர் எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. மலர் எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியாததுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. நம்ம நீலவேம்பாளை வந்து தண்ணீர்லாம் தொளிச்சு எழுப்புறாங்க. என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் தெரியல. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அவங்க முள்ளு வெட்டதுக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மயக்க மாதிரி வந்திருக்குது. அது ரெண்டு பேருக்குமே வந்திருக்குது. ஆனா அதுக்கு பிறகு நான் இப்பந்தான் கண் முழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க. கூட இருந்த மலர் எங்க போனாங்கன்னு தெரியலைங்க. நல்லா கேட்டு பாக்குறாங்க. மாச கணக்கா கேட்கறாங்க, வருஷ கணக்கா கேட்டுட்டாங்க. கடைசியில என்ன அப்படின்னா நம்மளுடைய நீலவேம்பாள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த நைட்ல வந்து அவங்க அப்பா கிட்ட ஆட்டுடைய தலையை வாங்கிட்டு வாங்கப்பா, ஆட்டுடைய தலையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதே மாதிரி அவங்க அப்பா வந்து என்னன்னா வெள்ளிக்கிழமை ஆடே வெட்ட மாட்டாங்கம்மா, நீ என்னம்மா ஆட்டு தலையெல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இல்லப்பா எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு ஆட்டு தலை வாங்கிதாங்கன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு ஆட்டு தலையை வாங்கிட்டு வர வச்சிருக்காங்க. அந்த ஆட்டு தலையை எடுத்துட்டு போய் இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ஆட்டு தலையை வீட்டுல கறி சமைக்கவோ வாங்கவோ எதுவும் செய்யறது கிடையாது. ஆனா அந்த ஆட்டு தலையை என்னமா செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டா, அது நான் ஒரு உரம் வச்சிருக்கிறேன், அதுக்காக அதை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்ன சொல்லி இவங்க சமாளிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நீலவேம்பாளுடைய அப்பாவும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகளுக்காக இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, அவர் எல்லாம் வாங்கி கொடுக்குற வழக்கமா வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா ஒற்றைக்கு ஒரு மகள், அதனால அவர் வந்து எதுனாலும் கேட்டா செய்திருவாரு. அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து போயிட்டே இருக்குது. நைட்டு நேரத்துல தன்னுடைய மகள் மலர் அதுக்கு பிறகு இன்னொரு நபருடைய பேரையும் சொல்றாங்க. ஆனா அந்த பேரை வந்து ரொம்ப அமுக்கமா சொல்லுவாங்களா, அதனால அது வெளியே கேட்காது. மலர் மற்றும் அந்த நபருடைய பேரை சொல்றது இது அப்படி அடிக்கடி நடந்துகிட்டே இருந்திருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பல கோயில்களுக்கு எல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த கோவிலுக்குள்ள கொண்டு போகும்போது அவங்க ஃப்ரீயா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாதது மாதிரி அவங்களும் வந்துருவாங்க. அதே மாதிரி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட கேட்கும்போது அவங்களும் இதை தான் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல பிள்ளை நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு இது கொஞ்சம் ஓவராக ஆரம்பிக்குது. அதாவது இந்த பெண் வந்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் கொஞ்சம் ஓவர் ஆகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருவேளை இவளுக்கு மனநலம் பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மனோதத்துவ நிபுணரை போய் பாக்குறாங்க. அவங்கள்ட்டையும் கேட்கறாங்க. அவங்களும் இந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் ஊட்டச்சத்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு ஒரே குழப்பங்க. கடைசி ஊர்ல எல்லாம் ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா நம்ம நீலவேம்பாளுடைய அம்மா கிட்ட வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவளுக்கு பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க, இதெல்லாம் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நம்மளுடைய சிவதானுவும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காம வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விஷயம் அனைத்தையுமே அந்த இடத்துல அவருடைய நண்பர் பொன்னப்பனும் எடுத்து சொல்லிடுறாருங்க. இந்த மாதிரி தான்டா நடந்துச்சு உன்னுடைய கல்யாணம், ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுது, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுது, அந்த பொண்ணுடைய பாடி வரைக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல, அந்த பொண்ணு எப்படி மாயமா போனாங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தன்னுடைய அந்த நண்பர் வந்து சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இதையெல்லாம் அப்படியே விட்டுறாரு. தன்னுடைய மாமனாரை கூப்பிட்டு நம்மளுடைய சிவதானு விசாரிக்கிறாருங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்க மகளுக்கு இந்த டைம்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா இப்படிலாம் நடந்துச்சு, ஆனா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ உடல் ரீதியாட்டும் எந்த பாதிப்பும் அவளுக்கு ஏற்படலை, ஆனா லைட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாங்க கோவில் குளம் அதுக்கு பிறகு மனோ தத்துவ நிபுணர் டாக்டர்கள் எல்லாம் நாங்க போய் பார்த்துட்டோம், ஆனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைச்ச பிறகுதான்ப்பா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனா இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, இது ஏதோ ஒரு உள்கொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லி விட்டுறாரு. கிட்டத்தட்ட 16வது நாள் வந்து காரியத்தை நடத்தி முடிக்கிறாங்க. நம்மளுடைய சிவதானு என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து இவர் வந்து 9 பவுனுக்கு செயின் போட்டிருக்கிறாரு, அதாவது தாலி செயின் போட்டிருக்கிறாரு. அந்த தாலி செயினை வாங்கிக்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. நேர வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவியை நினைத்து அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அளவே ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள அவரால் இருக்கவே முடியல. என்ன அப்படின்னா யாரோ அந்த வீட்டுக்குள்ளாடி அங்கோடி இங்கோடி நடக்கிறது மாதிரியும் வேற வித்தியாசமான சத்தங்கள் அந்த வீட்டுக்குள்ள கேட்கறது மாதிரியும் இதெல்லாம் அவருடைய மனப்பிரமை மாதிரி உள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால அந்த வீட்டுல இருக்கவே இல்லை. இவர் அவருடைய அப்பா அம்மா வீடு பக்கத்துல தானே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுல போய் இவர் தங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் இவருக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் இருக்குங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவி எப்படி இறந்து போனா, அவளுக்கு என்ன பிரச்சனை நடந்தது, இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கோவில்பட்டியில இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட இவர் விஷயத்த கேட்கிறாருங்க. இந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் மலையாள மாந்திரிகர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களா டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நீங்க எதுக்கும் ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணுல கொல்லிமலைக்கு போங்க, ஏதாவது மலையாள மாந்திரிகரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் மலப்புரத்துல வந்து தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்திருக்கிறாரு. அந்த நண்பர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கோவில்பட்டியில இருந்து கிளம்பி மலப்புரம்
மலப்புரம் போயிடுறாரு. கேரளாவில் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் பார்த்து பேசுறாரு. அவரு வந்து ஒரு பெரிய ஒரு வித்துவானுக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. அதாவது ஒரு பெரிய நம்பூதிரிங்க. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் இவரை முன்ன இருத்தி விஷயங்களை கேட்கறாங்க. என்ன அப்படின்னா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. சோழி உருட்டி பார்ப்பாங்க. அப்படி இந்த சோழி உருட்டுறாங்க. அப்படி சோழி உருட்டும் போது அந்த நபரை ஆடிடுறாருங்க. அதாவது ஒரு பெரிய மாந்திரிகர் அவருடைய கை காலை கிடுக்கிட்டு ஆடுதுங்க. தம்பி நீ இதை பத்தி எதுவுமே தெரிஞ்சிட வேண்டாம், நீ இங்க இருந்து கிளம்பும், இல்லைன்னா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அவர் வேற எதுவுமே சொல்லல, இங்கிருந்து கிளம்பிரு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அந்த இடத்துல இவர் வந்து கேட்டு பாக்குறாரு, நல்லா கேட்கிறாரு. ஐயா எது இருந்தாலும் சொல்லுங்க சொன்னா அவர் சொல்லவே இல்லைங்க. சொல்லவே முடியாது தம்பி, நீங்க இருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் அங்க சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு வேற வழியே இல்லை. அந்த நபர் சொன்னது அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல மாட்டாராம். உடனே அங்கிருந்து இவரும் கிளம்பி அங்கிருந்து வந்துடுறாரு. அங்கிருந்து வரலைங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரை போய் சந்திக்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு இல்லையா, அவர் மூலியமா தான் இவரை பார்க்க போறது. அங்க ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாரு. அந்த டிரைவரை பார்த்து விஷயத்த கேட்கிறாரு. வேற ஏதாவது நம்பூதிரிகள் இருக்கிறாங்களா இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கிறாருங்க. சரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்மந்திரவாதி கிட்ட தாங்க இவரை கூட்டிட்டு போறாங்க. இவரும் அந்த துர்மந்திரவாதியை நோக்கி அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. அங்க போன உடனே அந்த துர்மந்திரவாதி இவரை பார்த்த உடனே தம்பி வெளியிலே நில்லு அப்படிங்கிறாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. என்னடா இது, என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியாம அந்த இடத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. நீ எந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும் தம்பி, நீ அதை பத்தி கேட்டு இங்க வராத அப்படிங்கிறாங்க. இவருக்கு மறுபடியும், அதாவது இவர் எதுவுமே சொல்லல, மறுபடியும் இந்த மாதிரி தானே ஒரு பதில் வருது எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40-50 நம்பூதிரியோட பார்த்துருக்கிறாரு. எல்லாருமே இந்த மாதிரி தாங்க சொல்றாங்க. இவருக்கு என்ன செய்யணும்னே புரியல. அந்த இடத்துல மண்டை கலந்துருது. இனி இதை பத்தி தெரிஞ்சிட வேண்டாம், நம்ம போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே எதுவுமே சொல்லாதனால இவர் மறுபடியும் கோவில்பட்டி வந்துடுறாரு. கோவில்பட்டி வந்து கிட்டத்தட்ட 2002 வரைக்கும் இதை பத்தி எதுவுமே அவர் இது பண்ணலைங்க. தன்னுடைய மனைவியை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க ஊருக்குள்ள, அதாவது கோவில்பட்டி ஊருக்கு உள்ளாடியே வந்து ஒரு பொண்ணை வந்து இவருக்கு பாக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா தான் பாக்குறாங்க. சரி அந்த பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அப்படியே இருந்துட்டு இருக்கிறாரு. வருஷங்கள் ஓடிடுதுங்க. அது கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஓடிடுது. சரி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய மாமனாரை போய் பாக்குறாரு. பார்த்து விஷயத்த சொல்றாரு. அவங்களும் ஒத்துக்கிடுறாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருப்பா, அவதான் போயிட்டால, உனக்கு சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோயில்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணை அவர் கல்யாணம் பண்றாரு. அந்த பெண் வந்து கொஞ்சம் நிறமா இருப்பாங்களாம், நல்ல சிகப்பா இருப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு பெண் தாங்க. பெண்ணையும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாருங்க. கூட்டிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள, அதாவது அவங்க மூத்த மனைவி எந்த வீட்டுல வாழ்ந்தாங்களோ அதே வீட்டுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது அரண்டு போறாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. வீட்டுக்கு உள்ள யாரோ உலக்கை எடுத்துக்கிட்டு இந்த இடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், டம் டம்னு சத்தம் கேட்கும் இல்லையா, முதல் நாள் நைட்டே கேட்குதுங்க. அந்த மாதிரி ஒரு சத்தம் டம் டம் டம்னு கேட்குது. இவர் அரண்டு போய் அப்படியே அந்த கிச்சனுக்கு எழுப்பி போறாரு. தன்னுடைய மனைவியை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போறாரு. என்ன அப்படின்னா அன்னைக்கு நடந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே நடந்து அந்த கிச்சனுக்கு போகும்போது அந்த கிச்சன்ல வந்து ஒரு ஸ்லாப் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கிச்சன் ஸ்லாப். அந்த ஸ்லாப்ல தன்னுடைய மூத்த மனைவி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் அந்த அழுகி போன முகத்தோட அவங்க கையில ஒரு உலக்க வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து இப்படி இடிச்சுட்டே இருக்கிறாங்க, டம் டம்னு. இவர் பார்த்து அந்த இடத்துல இவருடைய ஈரக்குறையே நடுங்கக்கூடிய அளவுல ஒரு பயம் ஏற்படுது, ஒரு நடுக்கம் வருது. இவருடைய உடல்லாம் புல்லரிக்குது. ஐயோன்னு கத்ததுக்கு முன்னால அந்த உருவம் அங்கிருந்து அந்த டைம்ல காணாம போயிருது. இவர் வேகத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரூமுடைய லாக்கை ஓபன் பண்ணி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாருங்க. வெளியில போகும்போது இவங்க அந்த பந்தல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்காக பந்தல்லாம் போடுவாங்களாம். அந்த டைம்ல அவங்க ஏரியால எல்லாம் வந்து கூடுதல் மண்டபம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டுல பந்தல் போட்டு தான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி பந்தல்ல வந்து நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. இவன் என்னடா இப்படி தலைதறிக்க ஓடி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருக்காங்க. என்னடா ஆச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஆட்டு நீ இந்த மாதிரி ஓடி வர்ற அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பேசவே முடியலைங்க. அப்படி திகைச்சு போய் நின்று இருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறது கூட தெரியல. அங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்குது, என் மனைவியை, மூத்த மனைவி இந்த மாதிரி தான் அது கொன்னுடுச்சு, அதே மாதிரி என்னையும் இந்த மனைவியும் கொன்றும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க ஊர்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க தங்கி இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லைங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர் சீட்டு விளையாடுறது, நைட்ல தனியா கடா வெட்டி சாப்பாடுலாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணி அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதனால என்ன நடக்குது அப்படின்னாக்கி அந்த கூட்டத்துக்குள்ள கருப்பண்ண சாமிக்கு ஆடக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவரு எந்திரிச்சு வர்றாருங்க. வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி அந்த பிரச்சனை இவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அவரு டக்குன்னு, அதாவது அவர் அந்த இடத்துல என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவருடைய அந்த கருப்பண்ண சாமி அப்படியே மனசுக்குள்ள தியானிச்சிருப்பார் போல இருக்குது. அவருடைய உடம்புல கருப்பன் வந்து அப்படியே இறங்கிடுறாருங்க. இறங்குனது மட்டும் இல்ல, தன்னுடைய மீசை அப்படி முறுக்கி விட்டுக்கிட்டு நிக்கிறாரு.
டே பயப்படாதடா நான் வர்றேன்டா உள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு தாங்க அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போதே என்ன நடக்குது அப்படின்னாக்கி பயங்கரமான ஒரு கூச்சல் அலறல் சத்தங்க. அந்த சத்தம் வந்து என்ன அப்படின்னாக்கி யாரையும் அடிச்சு கொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கத்தல் சத்தம் கேட்குதுங்க. அரண்டுறாரு. வெளியில நிக்கக்கூடிய எல்லாருக்குமே பயம் வந்துருதுங்க. என்ன நடக்குது அப்படின்னா இவர் உள்ள போன உடனே அந்த டோரை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு தாங்க இந்த மாதிரி அலறக்கூடிய சத்தம் கேட்குது. பயங்கரமா கத்துதுங்க. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த கருப்பசாமி ஆடிட்டு இருந்த அந்த நபர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றாருங்க. அப்படி வெளியே வரும்போது அவர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொத்து முடிங்க, அதாவது லேடிஸுடைய முடின்னு சொல்லாங்க, நிறைய இருந்திருக்குது. ஒரு கொத்து முடி அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. முடி மட்டும் தாங்க அவருடைய கையில இருக்குது. இனி ஒண்ணு இல்லடா, நீ தைரியமா இருடா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிவதானு கிட்ட எப்படியே வந்து சொல்லிக்கிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாருங்க. ஸ்ட்ரெயிட்டா போறாரு. அவர் எங்க போறாரு என்னன்னா இவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, எதுவுமே பார்க்கல. இவங்க அந்த நபர் மட்டும், அதாவது கருப்பசாமியை ஆடக்கூடிய அந்த நபர் மட்டும் தாங்க அப்படியே போறாரு. அவர் கையில இருக்கக்கூடிய அந்த கொத்து முடி அப்படியே பாக்குறாருங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. அது என்னதுன்னே தெரியலைங்க. சரின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சிருதுங்க. இவர் அன்னைக்கு பஸ் நைட் அவங்க வீட்டில் கொண்டாடல, அவங்க அப்பா வீட்டில் வந்துடுறாரு. அவங்க அப்பா அம்மாவை இங்கே வர வச்சிடுறாங்க. என்னன்னா பந்தல் போட்டிருக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து எல்லாருமே படுத்துடுறாங்க. இவர் மட்டும்தாங்க தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அங்கே போய் இருந்து அங்கே பஸ் நைட் கொண்டாடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னாக்கி மறுநாள் காலையில விடியுதுங்க. இந்த கருப்பசாமி உடம்புல வந்து ஒரு நபர் போனார் இல்லையா, அவரே ஆள் வந்து பயங்கரமா இருப்பாராம், ஜெகஜாண்டியா இருப்பாராம், நல்ல ஒரு திலகாத்திரமான ஒரு உடல் உள்ள ஒரு மனிதனுங்க. அவரு வந்து நிக்கிறாருங்க, வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறாரு. வந்து நின்னுகிட்டு ஒரு ஆடை கொண்டு வா, ஒரு ஆடை கொண்டு வா, ஒரு ஆடை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அந்த டைம்ல பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு தாங்க, ஒரு கருப்பு ஆடை வாங்கிக்கிட்டு அந்த சாமியை கூட போயிருக்கிறாங்க. அப்பவும் கூட அந்த கருப்பசாமி தாங்க அந்த நபருடைய உடம்புல இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அது அப்படியே இழுத்துக்கிட்டு அந்த ஆடை இழுத்துட்டு போயிருக்கிறாருங்க. எங்க கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னாக்கி அந்த சுடுகாட்டுக்கு பக்கம் போயிருக்கிறாரு. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டு பக்கம் போயிருக்கிறாரு. அப்படி அங்க போய் தாங்க சில பல பலியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதுக்கு பிறகு இந்த பலியெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த கருப்பசாமி ஆடக்கூடிய அந்த நபர் வந்து வேக வேகமா அந்த பந்தல் போட்டிருக்காங்க இல்லையா, அங்க வந்து நிக்கிறாங்க. நின்னுகிட்டு தாங்க அவரு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. எல்லாருமே அரண்டு போறாங்க. என்ன அப்படின்னா நிலவேம்பாள் அப்படின்னு நான் சொன்னேன், இவருடைய மூத்த மனைவி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி மலர் அப்படின்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு இந்த மாதிரி முள்ளுக்காட்டுக்குள்ள போனாங்க இல்லையா, அங்க வந்து அந்த மலருங்கிற பொண்ணை வந்து தாக்குனது அங்க இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான முனிங்க. அந்த முனி தான் தாக்கி இருக்குது. அதனுடைய பள்ளத்தாக்கு, அதாவது பாதாளத்துக்கு அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிருக்குங்க. அதாவது 13 வயசு பொண்ணை பாதாள உலகத்துக்கே கொண்டு போயிருக்குது. அதுல மிஸ் ஆனது நிலவேம்பாள் மட்டும்தான். நிலவேம்பாளுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனா மிஸ் ஆனதுனால மறுபடி ரிட்டன் வந்திருக்குது. ரிட்டன் வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கி இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அதனால இங்க தேடி வந்திருக்குது. அது வந்தது மட்டும் இல்லை, அது ஒரு கொடூரமான முனி அப்படிங்கிறதுனால மற்ற தெய்வங்களால எதுவுமே பண்ண முடியலைங்க, எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கர்மாவினையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நிலவேம்பாள் அப்படிங்கிற அந்த பெண். அதனால இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல, மற்ற தெய்வங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்ப இவர் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த பொண்ணையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னாக்கி அந்த பொண்ணு, அதாவது நிலவேம்பாளையும் அவங்க ஊருக்கு வர வச்சு அது கொண்டு இருக்குங்க. இப்படி பல விஷயங்களை அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அது மறுபடியும் இவரு கூட இருக்கக்கூடிய 2வது மனைவியும் கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. சரி, நான் அதை ஒழிச்சு கட்டிட்டேன், இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஏன் கூட ஏன் சுடுகாட்டுக்குள்ளாடி இருக்குது, நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த கருப்பசாமி ஆடக்கூடிய நபர், அதாவது கருப்பசாமியே வந்து நேரடியா நின்று பேசியிருக்கிறாரு. அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சு இந்த சம்பவம் அப்படியே முடிஞ்சு போயிருக்குங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ஏற்கனவே ஒரு வீடு போட்டிருந்தார் இல்லையா, அந்த வீடை வந்து இடிச்சுக்கிட்டு வேற ஒரு வீடை வந்து பக்கத்துல, அதாவது அதுக்கு மின்பக்கம் இவங்களுடைய நிலங்கள் தான் இருக்குது, அதனால மின் பக்கத்துல வீடு போட்டு வாழ சொல்லி இருக்கிறாருங்க கருப்பணசாமி. அந்த வீடை வந்து இடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த வீடையும் இடிச்சிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ல தாங்க வீடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுங்க, 2 பசங்க இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறோம். எங்க லைஃப்ல நடந்தது, அதாவது என்னுடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாத காலங்களாக ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு மொபைலை பத்தி பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. என்ன அப்படின்னா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் கூட நான் பண்ணதே கிடையாது. ஏதோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சு தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல நான் வச்சிருவேன், அதாவது இந்த லிங்கை நான் கொடுத்துருவேன், இந்த வீடியோட லிங்க். அதுல போய் தாங்க அவர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதாட்டும் எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இப்படி தாங்க அவருடைய லைஃப்ல வந்து இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்குது.
இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த சிவதானுவுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ மேலும் மேலும் போகும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலும் வளரும். அதுக்காக மறக்காம நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டணும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அதை ட்ரை பண்ண வேண்டாம். புதுசா வரக்கூடியவங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.